பிரியமானவர்களே, ஒரு சிறிய கோபம், ஒரு சிறிய பொறாமை அதை கட்டுப்படுத்தவில்லை என்றால் அது வாழ்க்கை அழிக்கும் பெரிய பாவமாக மாறும். ஆம் பிரியமானவர்களே, இன்று தேவன் உங்களுக்கு தரும் வார்த்தை ஆதியாகமம் 4:7. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். பிரியமானவர்களே, காயின் கதையை நாம் படிக்கும்போது அது ஒரு பழைய கதை என்று நினைக்கலாம். ஆனால் உண்மையில் நமக்கு ஒரு பாடத்தை சொல்லுகிறது. காயினும் ஆபேலும் இருவரும் தேவனுக்கு பலி செலுத்துவதற்காக போறார்கள். ஆபேலின் பலியை தேவன் ஏற்றுக்கொண்டார், ஆனால் காயின் பலியையோ அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த நேரத்தில் தேவன் காயினை எச்சரிக்கிறார். பாவம் கதவின் முன் பதுங்கி இருக்கிறது, அதை நீ அடக்க வேண்டும் என்று. ஆனால் காயின் அந்த எச்சரிக்கையை கேட்கவில்லை. அவன் இதயத்தில் பொறாமை வளர்ந்தது. ஒரு நாள் காயின் தனது சகோதரன் ஆபேலை வயலில் அழைத்து சென்று கோபத்தாலும் பொறாமையாலும் அவனை கொன்று போட்டான். அந்த நாளில் உலகில் முதல் கொலை நடந்தது. ஒரு சிறிய பொறாமை ஒரு பெரிய பாவமாக மாறியது. ஆம் பிரியமானவர்களே, இன்று காயினின் பொறாமை நம் வாழ்க்கையிலும் பல இடங்களில் இருக்கிறது. நண்பன் வெற்றி அடைந்தால் சிலர் மகிழ்ச்சி அடைவதற்கு பதிலாக பொறாமை அடைகிறார்கள். ஒரே குடும்பத்தில் கூட சகோதரர்கள் ஒருவரை ஒருவர் ஒப்பிட்டு பேசும் பொழுது பொறாமை உருவாகிறது. வேலையிடத்தில் மற்றொருவர் முன்னேறும் போது மனதில் கோபம் வருகிறது. பொதுவாகவே மற்றவர்கள் நன்றாக வாழ்கிறார்கள் என்று பார்த்தால் மனம் அமைதியை இழக்கிறது. பொறாமை ஆரம்பத்தில் ஒரு சிறிய எண்ணமாக தோன்றலாம். பொறாமையை உங்கள் இதயத்தில் வளர விடாதீர்கள். ஏனெனில் அது உங்கள் சமாதானத்தையும் உறவுகளையும் ஆசீர்வாதங்களையும் அழித்துவிடும். பிரியமானவர்களே, மற்றவர் ஆசீர்வாதம் பெற்றால் மகிழுங்கள். மற்றவர் முன்னேறினால் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அப்போது தேவன் உங்களுடைய வாழ்க்கையையும் உயர்த்துவார். பொறாமை இதயத்தை இருட்டாக்கும், ஆனால் அன்பும் தாழ்மையும் வாழ்க்கையை வெளிச்சமாக மாற்றும். ஆமென்.